ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி பத்தின என்னுடைய ஃபீட்பேக்க தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ. இந்த எஸ்பிஓ உண்மையிலேயே ரொம்ப ஜென்யூனான கம்பெனி. நான் இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்க கூட நான் ஒரு 2 1/2 வருஷம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சனால தான் நான் இத உங்கள்ட்ட சொல்றேன். ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிய பத்தி நம்ம ஜென்யூன் கம்பெனி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவங்க கரெக்ட்டா வேலை குடுக்குறாங்க, அதுக்கு சம்பளமும் கரெக்ட்டா நம்ம குடுக்குறாங்க அப்படின்னா, அது ஜென்யூன் கம்பெனியா ஆயிடாது. அதையும் தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையே இந்த எஸ்பிஓக்குள்ள வந்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி இந்த அளவுக்கு இருக்க முடியுமான்னு நான் எஸ்பிஓ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆனேன். ஏன்னா, ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு கம்பெனி வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத மொதற்கொண்டு தன்ன நம்பி இருக்க மக்கள் கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. 2வது வந்து இந்த எஸ்பிஓக்குள்ள ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஏதோ நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் தான் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு இருக்கு. நம்ம ஏதோ போனோம், வேலை பார்க்குறோம், சம்பாரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி, ஒரு பார்ட் டைம் ஜாப்ல நம்ம என்னலாம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்னலாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற முதற்கொண்டு எல்லாமே சொல்லிக் குடுக்குறாங்க. எஸ்பிஓ எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியும் பண்ணாத ஒரு பெரிய விஷயத்த இவங்க பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியுமே வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, அவங்களே முடிவு பண்ணி தாங்கிட்ட வேலை செய்றவங்கள்ட்ட ஆர்டர் மட்டும் தான் போடுவாங்க. இப்படிதான் நீங்க இருக்கணும், இப்படிதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஆனா, எஸ்பிஓ மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் கம்பெனில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் சரி, ஒர்க்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்றாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க. இது உங்களுக்கு வந்து சரியா இருக்குமா? இத உங்களால பண்ண முடியுமா? அப்படின்னு பல டைம் வந்து யோசிச்சு, அது மக்களுக்கு கஷ்டமா இருந்தா, அவங்கள்கிட்ட வேலை செய்றவங்களுக்கு கஷ்டமா இருந்தா, கண்டிப்பா அத வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து சேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து நான் நெறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கம்பெனியுமே அவங்களுக்கு கீழ வேலை செய்றவங்களுக்கு ஆர்டர் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஆனா இந்த எஸ்பிஓல மட்டும் தான் தான் கிட்ட வேலை செய்றவங்க வந்து என்ன சொல்றாங்களோ, அதையும் சேர்த்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இத நான் நெறைய விஷயங்களே வந்து நோட் பண்ணியிருக்கேன். அவங்க பார்த்து எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது, இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்க முடியும். ஆனா இதுவரைக்கும் அவங்க அந்த மாரி பண்ணுனதே கிடையாது. ஒரு மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, என்ன கேட்கறாங்களோ, எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் சரி, நெறைய டைம் வந்து ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து யாருமே பண்ணவே மாட்டாங்க. ஸோ நான் எஸ்பிஓல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு வாய்ப்ப குடுத்ததுக்கு சங்கர் சாருக்கு ரொம்பவே நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்ன வழிநடத்தி செல்ற என்னோட டெலகிராம் குடும்ப உறுப்பினருக்கும் நான் ரொம்பவே நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்.